ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிற ஒரு 3 பெஸ்ட்டான, அதுவும் ஃபைனான்ஸ் ஸ்டாக் ஷார்ட் டைம் பீரியட்லேயே செம்மையான ரிட்டர்ன் தர அதுவும் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணலைன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நான் ஏன் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இங்கே செம்மையாக ரிட்டர்ன் தரும்னு சொல்கிறேன். என்னுடைய லாஸ்ட்டு பண்ண இந்த மார்க்கெட் அனலைசிஸ் இருக்குல்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் நான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லியிருந்தேன். எப்படி ரேட் கட் வந்து இங்கே டவுன் ஆக மார்க்கெட்டுமே இங்கே பாசிட்டிவான இங்கே அப் ட்ரெண்டில் போகும்னு இங்கே சொல்லியிருந்தேன். அதே போல் இங்கே ஃபைனான்ஸ் செக்டர்லையுமே இப்போ நல்ல கிளியராகவே இங்கே சிக்னல் பார்க்கலாம். நிஃப்டி இங்கே பேங்க் இண்டெக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சி இங்கே அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே நான் ப்ரீவியஸ் டைம் மார்க்கெட் அனலைஸ் போட்டிருந்தால அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுனில் தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 டேஸாகவே இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதே போல் தான் வெறும் ஜஸ்ட் இதில் மட்டும் இல்லை, சேம் டைம் இங்கே ப்ரைவேட் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா லிஃப்ட், இது அதுலேயுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான இங்கேயுமே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இதே செக்டரில் இருக்கிற ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸில் எல்லாமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப் ட்ரெண்ட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்துமே நம்ம இங்கே சேட் பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இப்போ தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்கலாம். இங்கே அப் ட்ரெண்ட் இங்கே ரெசிஸ்டன் பார்த்துச்சுன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்தப்போ ரெசிஸ்டனில் இங்கே மேலே போய்ட்டு ஓரளவுக்கு இங்கேருந்து ப்ராப்பராக வந்து மீன்ஸ் மேலே போக முடியல, திரும்பவுமே கீழே வந்துச்சு. அண்ட் செகண்ட் டைம் இங்கே பார்த்தீங்கனாலும் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ப்ராப்பராக ரெசிஸ்டண்ட்டை இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து தேர்ட் டைம் இங்கே பார்க்க முடியும், திரும்பவுமே ரெசிஸ்டண்ட்டை இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. அண்ட் ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ட் நல்லா கிளியராகவே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ மேலே போய் நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது இங்கே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது. ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து கீழே போனது வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 40% வரைக்கும் கீழே போச்சு. அண்ட் அரௌண்ட் வந்து இப்போ பார்த்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 30% ரேஞ்சில் தான் இங்கேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கம்பெனி இது நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட் பார்த்தாலுமே இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான கண்டினியூவாக இங்கே பாசிட்டிவாக இருக்கிறது இங்கே கிளியராக பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸுமே கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் க்ரோ பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா 10 இயர்ஸ் பேக் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 700 கோடி தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அரௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் 12 மந்த்ஸ் இது கண்டினியூ எவ்ரி இயர் க்ரோ பண்ணி இப்போ ஆல் டைம் ஹையில் 21 crore நல்ல ஒரு பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2023 வெறும் 230 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதையுமே ஆல்மோஸ்ட் இங்கே 6 டைம்ஸ்க்கு மேலே இங்கே மல்டி பேக்கராக இங்கே கண்டினியூ இங்கே க்ரோ பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து 1300 crore ப்ளஸ் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஆல் டைம் ஹையில் இங்கே பார்க்க முடியுது. இங்கே நம்பர்ஸ் நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. அதே போல் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்த்துச்சுன்னா ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். கம்பெனி கிட்ட ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா போரோவிங்கே இல்லைன்னு சொல்லலாம், இது கடன் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இங்கே 2018 எடுத்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு கடனுமே கம்பெனி கிட்ட இல்லை. அது போக இங்கே ரிசர்வ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே கரண்ட்டாக 3400 ப்ளஸ் வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரிசர்வ்மே இருக்குது. இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஆல் டைம் ஹையில் இங்கே ரிசர்வ்மே இங்கே நல்ல பெட்டராக இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே ஒரு பாசிட்டிவான சைன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே இங்கேயுமே டவுன் ஆக ஸ்டாக் ப்ரைஸ்லையும் ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் இங்கே லைஃப் டைமுக்கு மணியவும் மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே இன்டெப்த்தில் எல்லாத்தையுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சேம் டைம் கிளாஸ் ஃபீஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, நார்மலாகவே நான் இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ரம்ஜான் ஆஃபருங்கிறதால ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு இங்கே 6,000ங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியட்கெல்லாம் இருக்காது, வெறும் ஜஸ்ட் இங்கே ரம்ஜான் வரைக்கும் தான் இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக என்னுடைய வாட்ஸ்அப்பு அதுவும் ப்ரீமியர் மெம்பர்ஷிப் குரூப் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நான் ட்ரேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் லைவாக பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது. ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த ஸ்டாக் இதுமாதிரி நம்ம டெக்னிக்கல் சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து
ஆல் டைம் ஹைலேருந்து இதுவுமே எவ்வளோ கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு அரௌண்ட் வந்து கீழே வரைக்கும் போனது ஒரு 23% வரைக்கும் இங்கே கீழே போச்சு. அண்ட் இப்போயுமே ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 15% கீழே பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஸ்டாக்ஸில் இங்கே நல்ல கிளியராக பார்த்துச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான இப்போ தான் ஒரு நல்ல கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே கிடச்சிருக்குது. அண்ட் இதுலேயுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே நல்ல கிளியராக பார்க்கலாம். அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெட்டரான ஹை கேண்டல் மூமெண்டமில் இங்கே மேலே அப் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. கீழே டவுன் ஆன இடத்தையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இதுலேருந்து இன்னும் கீழே வராமல் அப் ட்ரெண்ட்லேயே இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே மூமெண்டமில் போயிட்டு இருக்குதுமே இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன். அண்ட் இதையுமே கிளியராக பார்க்கலாம். சேம் டைம் நம்ம இங்கே கம்பெனி நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபைனான்சியல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே கம்மியாலாம் இல்லை, இதுவுமே இங்கே நல்ல பெட்டரான பாசிட்டிவாக தான் பார்க்க முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸுமே இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் வந்து இங்கே க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே 2013 1400 crore இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 lakh crore நல்ல ஒரு ட்ரில்லிங் 12 month இது பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது. அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட்டு 4400 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1700 crore மேலே ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. கண்டினியூவாக இங்கே சேல்ஸாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். வெறும் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கிட்ட ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 11% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கிற 85% ப்ளஸ் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவான சைன். அது போக ஒன் மோர் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இந்த கம்பெனி இங்கே இன்சூரன்ஸ் செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதால இது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு நியர் அபவுட் வந்து நம்மளது ஃபைனான்ஷியல் இயர்ஸ்லாம் வந்து இங்கே அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் மோஸ்ட்லி வந்து யாருக்கெல்லாம் டேக்ஸ் பெனிஃபிட் வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே இங்கே இன்சூரன்ஸ் வந்து இங்கே டெஃபினட்டாகவே இங்கே பை பண்ணுவாங்க. அப்படி இன்சூரன்ஸை பை பண்ணும்போது இந்த ஸ்டாக்குக்குமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான இங்கே ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் சேம் டைம் எப்படியெல்லாம் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கட் ஆகுது அந்த டைம்லையுமே இந்த ஸ்டாக்குமே ஒரு பெட்டரான ரேலிஸுமே தரும். லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே லாஸ்ட் ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். இந்த பேங்க்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி ரீசெண்டாக வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போயுமே பார்த்தீங்கன்னா இது இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான வேல்யூவேஷனாக ட்ரீட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் லாஸ்ட் டைம் நான் பண்ண இங்கே சேட் இருக்குல்ல அதை கூட நான் எதையுமே இங்கே டெலிட் பண்ணவே இல்லை, எதையுமே எடிட் பண்ணலை. அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இங்கே பார்க்க முடியும். அந்த டைமில் நான் இங்கே வீடியோ பண்ணியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இருக்கிற ரேஞ்சில் தான் ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது நல்லா கிளியராக இங்கே பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான மூமெண்ட்டில் போயிருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா கிளியராகவே இங்கேயுமே பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அது போக நான் வீடியோ பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோ பண்ணதுலேருந்துமே இப்போயுமே ஒரு அப் ட்ரெண்டில் எவ்வளோ மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்துமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 2.5% மேலே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான இங்கே மேலே ரேலியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி இதுவுமே நம்ம இங்கே ஃபைனான்சியல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக தான் இருக்குது, அதில் இங்கே டவுட்டே இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கேயுமே கம்பெனி ஒரு நியர் அபவுட் வந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி இயர் இங்கே க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்பர்ஸை கிளியராக பார்க்கலாம். 2013 வெறும் ஜஸ்ட் இங்கே 2700 தான் இங்கே ரெவன்யூ இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 1,25,000 crore மேலே ஒரு நல்ல பெட்டரான ரெவன்யூ இருக்குது. இது ட்ரில்லிங் 12 months சொல்கிறேன். அதேமாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து 5200 தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஆல் டைம் ஹையில் 2800 ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. இது வந்து நம்ம ரெவன்யூ பார்த்தாலும் சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் சரி ரெண்டுமே வந்து இங்கே ஆல் டைம் ஹையில் ஒரு நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபைனான்சியல்ஸில் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா எல்லாமே இங்கே கண்டினியூவாக இங்கே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா அதே சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் சேட் பேட்டர்னில் பார்த்துச்சுன்னா இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு 21% இங்கே கரெக்ஷனில் இருக்குது. இதே வந்து நான் ப்ரீவியஸ் டைம் மேக் பண்ணியிருந்தப்ப ஒரு 24% இங்கே கரெக்ஷனில் இருந்துச்சு, அதுதான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் எப்படியெல்லாம் நான் அகைன் இதுதான் ரிப்பீட் பண்ணுறேன், எப்படியெல்லாம் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே கட் ஆகி லோ ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்லேயும் ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அதுவும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு டெஃபினட்டாகவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. என்னுடைய கோர்ஸையுமே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகு சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பெஸ்ட்டான ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.